Sorry for the uh, interruption. நம் அனைவரையும் லைவ் டிவைன் பயில்வதற்காக சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நீங்க ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டீங்களா? பண்ணியாச்சே. ஐ ஹவ் ஸ்டார்டட் ரெக்கார்டிங். ஓகே சார், ஓகே. எஸ் நம்ம அனைவரையும் லைவ் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கெல்லாம் அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 3 பார்த்துட்டு இருக்கோம். தி இட்டர்னல் அண்ட் தி இண்டிவிஜுவல் இந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த சாப்டர்ல பகவான் எது குறித்து விவரமாக அவருடைய அந்த கருத்துக்கள், அந்த எந்த உண்மைகளை நமக்கு தெரிவிக்கின்றார் என்றால், இந்த பிரபஞ்சம், இந்த தனி மனிதன் எல்லாம் கடந்த அந்த டிரான்சென்டென்ட், அனைத்துமே தனித்தனியான அம்சங்கள் கிடையாது, தனித்தனியான அமைப்புகள் கிடையாது. மூன்றுமே அந்த ஒரே இறை சக்தியின் வெளிப்பாடு. இதுதான் மைய கருத்தாக பகவான் கூறுகின்றார். அதனால இந்த பரம்பொருள் இட்டர்னல், அது எந்த அளவுக்கு சாஸ்வதமான ஒரு அமைப்போ அதே அளவுக்கு தனி மனிதனும் ஒரு சாஸ்வதமான அமைப்பு. இந்த கருத்து தான் பகவான் மீண்டும் மீண்டும் இங்கு வலியுறுத்துகின்றார். அதை வெவ்வேறு கோணங்களில் அரசுகின்றார். ஏன் இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு ஏன் மனித மனம் அதை அறிந்து கொள்ள மறுக்கின்றது? அறிந்து கொள்வதற்கு எதுவெல்லாம் மனித மனதிற்கு இடையூறாக இருக்கின்றது என்பது குறித்து மிகவும் அழகாக விளக்குகின்றார். மனித மனம் எப்பொழுதுமே பகவான் போன செஷன்ல பார்த்ததை நம்ம என்ன காரணத்தினால் இந்த ஒரு சிக்கல் மனித மனதிற்கு எழுகின்றது என்பதை குறித்து நம்ம போன செஷன்ல பார்த்தோம். அதை சற்று நினைவு கூறுவோம். பகவான் கூறுவது, மனித மனம் எப்பொழுதுமே ஒரு சாதாரண விஷயங்களிலேயே அது திருப்தி உறுகின்றது. இந்த தனி மனிதன், பிரபஞ்சம், அதையும் கடந்த நிலை எல்லாமே தனித்தனியாக இருப்பதிலோ அல்லது அவைகளுக்குள் ஒரு ஒத்திசைவற்ற நிலையில இருப்பதையோ மனித மனம் பொருட்படுத்துவதில்லை. ஆகையால் தான் இவை மூன்றுமே ஒன்று, அதற்குள் ஒத்திசைவு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்பதை மனித மனம் அதை அறிய முயறுவதில் மனித மனம் எந்த விதமான அக்கறையும் காட்டுவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் இரண்டு விதமான கருத்துக்களை பார்க்கின்றோம். ஒன்று, இந்த பொருள் முதல்வாதிகள் கூறுவது போல இந்த உலகம்தான், இந்த சட உலகம்தான் ஆரம்பமும் இறுதியும், அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்கின்ற ஒரு உண்மையில் வெறும் இந்த லோகாயுத விஷயங்களில் மாத்திரம் மனதை ஈடுபடுத்தி கொண்டு அதில் திருப்தியுற்று இருப்பது. ஏனென்றால் அங்கு எந்த விதமான முரண்பாடையும் அது காணுவதில்லை. அல்லது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஒரு மாய தோற்றம், பொய்மை என்று வெறுத்து ஒதுக்கிவிட்டு அந்த எல்லாம் கடந்த நிலை, அது ஒன்றுதான் உண்மை என்ற நிலையில் இருப்பது. ஆனால் இவைகள் இரண்டுக்கும் இடையில் உள்ள அந்த முரண்பாடை களைவதில் மனித மனம் சிரத்தை எடுத்துக் கொள்வதில்லை. இந்த உலகம்தான்
ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் இந்த சாதாரண அந்த உலகத்தை கடந்த விஷயங்கள் எதுவுமே அவனை பாதிப்பது இல்லை. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அது மாத்திரம்தான் அவன் கவனம் செலுத்துகின்றான். அதை கடந்த இந்த சாதாரண மெட்டீரியல் லெவல், சட உலகு, அந்த நிலையை தாண்டி இருக்க வேண்டிய விஷயங்களில் அவன் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அறிவை அந்த தளங்களில் அவன் அடைய விரும்புவது இல்லை. உலகத்தை கடந்து இருக்க அவன் விரும்புவது இல்லை. அதே போன்று ஒரு தனி மனிதனுக்கு தான் ஒரே சமயத்தில் அந்த தனி மனித நிலையிலும் பிரபஞ்சம் தழுவிய நிலையிலும் இவையெல்லாம் கடந்த நிலையிலும் இருக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொள்வதில் அவனுக்கு குழப்பம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் அவன் என்ன நினைக்கின்றான், இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை என்று நினைக்கின்றான். பகவான் இங்கு கூறுவது எல்லாமே ஒரு சாதாரண மனிதன். பகவான் ஒரு மிகப்பெரிய உண்மைகளை கூறுகின்றார். அதே சமயம் என்ன கூறுகின்றார், இதை சாதாரண மனிதன், ஒரு மனித மனம் எவ்வாறு பார்க்கின்றது, இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதில் சாதாரண மனித மனம் எவ்வாறு இந்த உண்மைகளை பார்க்கின்றது, அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அது தன் மனதை கடந்து செல்லவே ஒரு சாதாரண மனிதனுடைய மனம் தன் மனம் என்கின்ற எல்லையை கடந்து அது செல்ல முயலுவது இல்லை. அதே போல இந்த அதனால் என்ன செய்கின்றது, ஒன்று இந்த சட உலகம் இது ஒன்றுதான் உண்மை என்கின்ற நிலையிலேயே அது திருப்தி அடைந்து விடுகின்றது, இதை கடந்து செல்ல விரும்புவதில்லை. அல்லது அந்த துறவு மனப்பான்மையை மேற்கொண்டு இந்த உலகத்தை அது வெறுக்கின்றது. அறிவுதான் பிரதானமாக ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கின்றது, ரீசனிங். அதுவே அவனுக்கு அந்த அறிவின் செயல்பாட்டை கொண்டே மனித மனம் திருப்தி அடைந்து விடுகின்றான் என்று பகவான் கூறுகின்றார். ஆனால் இந்த அறிவின் துணை கொண்டு அதன் செயல்பாட்டிலேயே திருப்தி அடைந்து இருந்துவிட்டு மனித மனம் ஒரு 3 விதமான பிழைகளை இழைக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு அந்த மனித மனம் இருந்து விடுவதால் மனித மனம் 3 விதமான பிழைகளை இழைக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். முதலாவதான பிழை, அது என்ன செய்கின்றது, அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த முழுமுதற் பொருள் அப்சல்யூட், அதற்கும் சார்ந்து இருக்கும் இந்த அமைப்புகள், த ரிலேட்டிவ், இந்த உலகம், இவற்றுக்கும் இடையில் ஒரு இணைக்க முடியாத பிளவை ஏற்படுத்துகின்றது. அன்பிரிட்ஜபிள் கல்ஃப் பிட்வீன் த அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ். இது முதலாவதாக ஒரு சாதாரண மனித மனம் செய்யக்கூடிய பிழை. பரம்பொருளை, இறைவனை அவன் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில்தான் வைத்து பார்க்கின்றான். இரண்டாவது, மனித மனம் என்ன செய்கின்றது, இந்த முரண்பாடுகளின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட விதி, முரண்பாடுகளின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட விதி என்றால் மனித மனம் 2 முரண்பாடுகள், 2 எதிரெதிரான விஷயங்கள் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது என்கின்ற அந்த விதி, அதுதான் லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். இதைத்தான் பகவான் லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் என்று கூறுகின்றார். லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் என்றால் 2 எதிரெதிரான விஷயங்கள் ஒரே சமயத்தில் உண்மையாக இருக்க முடியாது என்கின்ற அந்த லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். உதாரணத்திற்கு, ஒரு சாதாரண மனிதன், எல்லாம் கடந்த அந்த பரம்பொருள், இவை இரண்டும் ஒரே சமயத்தில் உண்மையாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவனை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே முரண்பட்டவை. அந்த தனி மனிதனும் அந்த பிரபஞ்சம், அந்த எல்லாம் கடந்த பரம்பொருள், இவையெல்லாம் ஒரே சமயத்தில் ஒன்றாக இருக்க முடியும் என்கின்ற அந்த உண்மையை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த லா ஆஃப் கான்ட்ரடிக்ஷன், இவைகள் முரண்பட்டு தான் இருக்க வேண்டும்.
ஆகையால் மனித மனம் என்ன செய்கின்றது? இந்த முரண்பாடுகள், அதன் முரண்பாடு, அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட விதி, அதை மிகவும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு இதை தாண்டி இருக்கும் உண்மையை அது கண்டறிய முடிவதில்லை. மூன்றாவதாக மனித மனம் இழைக்கும் பிழை, தான் காணும் அனைத்தையுமே இந்த காலத்திற்கு உட்பட்டு அதனுடைய தோற்றத்தை நிர்ணயிப்பது. உதாரணத்திற்கு, முதலாவதாக அந்த பரம்பொருளும், பின்பு பிரபஞ்சம், பின்பு இண்டிவிஜுவல் என்கின்ற ஒரு கால ரீதியில் அனைத்துமே பார்ப்பது, டைம் சீக்வன்ஸ். ஆனால் அவ்வாறு இல்லை. மூன்றுமே ஒரே சக்தி என்று பார்க்கும் பொழுது அங்கு அந்த டைம் சீக்வன்ஸ் கிடையாது. ஏனென்றால் அதனுடைய தோற்றம் எங்கு இருக்கின்றது என்றால் ஒரு சாஸ்வத தன்மையில் தான் அதனுடைய மூன்றுமே அதனில் இருந்துதான் தோன்றுகின்றன. They have their origin and home in the eternal. ஆகையால் இந்த மூன்று விதமான தவறுகளை மனித மனம் இழைக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த அப்சல்யூட், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த முழுமுதற் பொருள், இதை நாம் பிரம்மன் என்று கூறுகின்றோம். யூரோப்பியன் தாட் அதில் அப்சல்யூட் என்று கூறுகின்றார்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், மனித மனம் ஏற்றுக்கொள்கின்றது. அந்த அப்சல்யூட் என்பதை எவ்வாறு மனித மனம் பார்க்கின்றது என்றால், அது எதையும் சார்ந்து இராமல் இருப்பது ஒன்று என்று அது எண்ணுகின்றது. ஆனால் இந்த சார்ந்து இராமல் இருக்கக்கூடிய அந்த அப்சல்யூட், அதற்கும் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ்ஸ், இதற்கும் உள்ள தொடர்பை அது கண்டுகொள்ள மறுக்கின்றது. என்னவென்றால், இங்கு நாம் காணக்கூடிய அனைத்து விஷயங்கள் ரிலேட்டிவ்ஸ், அதில் அதனுடைய அடிப்படை உண்மை என்னவென்றால், எது அதில் காணக்கூடிய உண்மையின் தோற்றுவாய் எதனில் இருக்கின்றது என்றால், எல்லாமே அந்த முழுமுதற் பொருளில் இருக்கின்றது என்பதை மனித மனம் கண்டறிய மறுக்கின்றது. ஏனென்றால் இங்கு காணக்கூடிய அனைத்து சார்புடைய விஷயங்கள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே அந்த முழுமுதற் பொருளுடைய ஒரு பகுதியான, இல்லை ஒரு அரைகுறையான வெளிப்பாடு தான். ஆனால் அதனுடைய உண்மை, சாராம்ச உண்மை எங்கு இருக்கின்றது என்றால் அந்த முழுமுதற் பொருள், அப்சல்யூட், அதில் இருக்கின்றது. இந்த அப்சல்யூட், அதை நாம் உணர்கின்றோம், ஆன்மீக அனுபவத்தின் மூலமாக உணர்கின்றோம். ஆனால் நம்மால் அதை விளக்க முடிவதில்லை. ஏனென்றால் நம்முடைய மொழி இந்த சார்புடைய விஷயங்களை சார்ந்துதான் நம்மளுடைய மொழி அமைந்துள்ளது, ரிலேட்டிவ்ஸ். ஆதலால் இந்த அப்சல்யூட் என்பது இதை கடந்து இருப்பதால் மொழியின் மூலம் அதை நம்மால் விளக்க முடிவது இல்லை. ஆனால் மனித மனம் என்ன செய்கின்றது என்றால், பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், மனதினுடைய ஒரு அடிப்படை பழக்கமாக எது இருக்கின்றது என்றால், அனைத்தையுமே எதிரெதிரான நிலைகளில் வைத்து பார்ப்பது. இந்த அப்சல்யூட், இந்த ரிலேட்டிவ், இந்த உலகம், அந்த எல்லாம் கடந்த பரம்பொருள், இவை இரண்டையுமே எதிரெதிரான நிலையில் வைத்து பார்ப்பது. அது என்ன எண்ணுகின்றது என்றால், இந்த அப்சல்யூட் என்பது, பிரம்மன் என்பது எதனாலும் கட்டுப்படாமல் சுதந்திரமாக இருப்பது. இட் இஸ் நாட் பவுண்ட் பை த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த ரிலேட்டிவ். ஆனால் அது மாத்திரமல்ல, அது என்ன எண்ணுகின்றது என்றால், மனித மனம் அது அந்த நிலையிலே கட்டுப்பட்டு இருக்கின்றது. அதனால் அதை விட்டு வெளியே வராமல், அதனால் இந்த ரிலேட்டிவ்ஸ்,
அதனுடன் எந்த விதமான தொடர்பையும் ஏற்படுத்தி கொள்ள முடியாது என்று அது எண்ணுகின்றது. ஆதலால் தான் அது என்ன நினைக்கின்றது என்றால், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கும் பரம்பொருளுக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை. அது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே இவைகள் இரண்டுமே எதிரெதிரான நிலைகளில்தான் இருக்கும் என்று மனித மனம் நம்புகின்றது. இதெல்லாம் மனித மனதில் ஏற்படும் ஒரு தவறான கருத்துக்கள். இதைத்தான் பகவான் ஃபால்ஸ் ஸ்டெப் ஆஃப் லாஜிக் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த நிலையில் வைத்து பார்க்கும் பொழுது நம்மால் ஏன் இந்த பிரபஞ்சம் ஏற்பட்டது, ஒரு தனி மனிதன் எவ்வாறு தோன்றியுள்ளான் என்பதற்கான விளக்கங்கள் நமக்கு கிடைப்பதில்லை. ஒரு சிக்கலான நிலையில் இருக்கின்றோம். அந்த நிலையில் இருந்து நம்மால் மேற்கொண்டு முன்னேற முடிவது இல்லை. இந்த நிலையில் இருந்து விடுபடுவதற்காக என்ன செய்கின்றோம் என்றால், ஒரு வசதியாக பகவான் என்ன கூறுகின்றார், லாஜிக்கல் illogical வே ஆஃப் எஸ்கேப் அப்படிங்கிறார். we are left with one illogical way of escape out of this predicament அப்படிங்கிறார். அது என்ன லாஜிக்கல் illogical வே அப்படின்னா, என்ன எண்ணுகின்றோம் என்றால், இந்த உலகம் என்பது ஒரு மாய தோற்றம், அது அந்த பரம்பொருள் அதன் மேல் திணிக்கப்பட்ட ஒரு மாய தோற்றம் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆகையால் மனித மனம் என்ன செய்கின்றது, இந்த உலகத்தை தவறாக அது புரிந்து கொள்கின்றது. உண்மையில்லாத ஒரு விஷயத்தை உண்மை என்று நம்புகின்றது. எவ்வாறு மனிதன் கயிற்றை பாம்பாக நினைத்து ஒரு தவறான முடிவுக்கு வருகின்றானோ, அதே போல இந்த உலகத்தை அது உண்மையில்லாத விஷயத்தை உண்மை என்று நம்புகின்றது என்று ஒரு எளிதான ஒரு தீர்வை மனிதன் நாடுகின்றான். இது ஒரு மாயாவாத கருத்து. ஆனால் பகவான் இங்கே கூறுவது, அவ்வாறு எண்ணுவது கூட ஒரு தனி மனிதனுடைய உணர்வு நிலை. அந்த தனிமனித உணர்வு நிலை என்று வைத்துக் கொண்டால் கூட, அந்த தனிமனித உணர்வு நிலையும் அந்த பிரம்மனை சார்ந்து இருப்பதுதான். ஆகையால் அது பிரம்மனிலிருந்து வேறுபட்டதாக இருக்க முடியாது. அப்படி என்றால், எது இந்த ஒரு தவறான தோற்றத்தை தனக்குள்ளேயே ஏற்படுத்திக் கொள்கின்றது என்றால், அதுவும் பிரம்மனாகத்தான் இருக்க முடியும் என்று பகவான் கூறுகின்றார். இந்த மாயாவாதிகள் கருத்தை பகவான் இவ்வாறு அது என்ன காரணத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகவான் விளக்குகின்றார். மனிதனுடைய தனிப்பட்ட உணர்வு நிலை இந்த பிரபஞ்சத்தை ஒரு பொய்யான தோற்றம் என்று எண்ணுகின்றது என்று வைத்துக் கொண்டால், அந்த மனிதனுடைய உணர்வு நிலையும் அந்த பிரம்மனை சார்ந்து இருப்பதுதானே. அப்படி என்றால் அந்த பொய்யான தோற்றமும் எதனால் உருவாக்கப்படுகின்றது, பிரம்மனினால் தான் உருவாக்கப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு ஒரு மனித மனதினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு பொய்யான தோற்றம் என்று நாம் ஏற்றுக்கொள்வது என்று பகவான் இங்கு கூறுகின்றார். ஆகையால் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த ஒரு விளக்கம் எந்த விதமான ஒரு தேவையையும் பூர்த்தி செய்வது இல்லை. அந்த ஒரிஜினல் கான்ட்ரடிக்ஷன், ஆரம்பம் முதலே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு, பரம்பொருளுக்கும் இந்த உலகத்திற்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு ரிமைன்ஸ் அன்ரெகன்சைல்டு, தீர்க்க முடியாததாகவே இருக்கின்றது. நாம் வெறும் வார்த்தைகளினால்தான் வெவ்வேறு விளக்கங்களின் மூலம் விளக்கங்களை அறிவுபூர்வமாக தருகின்றோமே ஒழிய, நம்மால் இவை இரண்டிற்கும் இடையில் உள்ள அந்த பிணைப்பை நம்மால் சரியாக விளக்க முடிவதில்லை. இத்தகைய ஒரு கோட்பாடுகளினால் நம்மால் அந்த பரம்பொருளுக்கும் இங்கு காணப்படும் உலகங்கள், இங்கு காணப்படும் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயங்கள், இவைகளுக்கு இடையில் உள்ள தொடர்பை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடிவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெறும் அறிவுபூர்வமான விளக்கங்களின் மூலம், இத்தகைய உயர்வான கருத்துக்களை விளக்குவதன் மூலம் குழப்பம்தான் ஏற்படுகின்றதை ஒழிய நமக்கு உண்மை கிடைப்பது இல்லை
என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால் இந்த பகவான் கூறுவது என்னவென்றால், இந்த பரம்பொருள் அதுதான் தன்னை இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பதை என்பதுதான் உண்மை. அதை புரிந்து கொள்வதற்கு எதற்கு சிரமம் ஏற்படுகின்றது என்றால், நம் மனதிற்கு தான் சிரமம் ஏற்படுகின்றது. Our mind has difficulty in understanding the world manifestation of the divine. இது எந்த பிரச்சனை எங்க பிரச்சனை இருக்கின்றது என்றால், நம் மனதிற்குள் தான் இந்த பிரச்சனை இருக்கின்றது. நம் மனதினுள் ஏற்படும் பிரச்சனையை நாம் என்ன செய்கின்றோம்? நாம் அந்த பரம்பொருளின் மீது திணிக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Our mind has difficulty in understanding the world manifestation. In turn, we have transformed this difficulty into an original impossibility for the absolute to manifest itself in the world at all. So, இங்க குறை என்ன எங்க இருக்கின்றது? நம் மனதில் தான் இருக்கின்றது. மனதில் நம்மால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற உடனே நாம் என்ன செய்கின்றோம்? அதை நாம் அந்த பரம்பொருளின் மீது, பரம்பொருளினுடைய இயலாமை என்று நாம் என்கின்ற முடிவுக்கு வருகின்றோம். Our mind has difficulty in understanding the world manifestation. In turn, we have transformed this difficulty into an original impossibility for the absolute to manifest itself in world at all என்கின்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால இந்த உண்மைகளை புரிந்து கொள்வதில் பிரச்சனை எங்க ஏற்படுகின்றது என்றால், மனித மனதிற்கு தானே ஒழிய உண்மையாகத்தான் இருக்கின்றது. அதை நாம் புரிந்து கொள்வதிலும், அதை வெளிப்படுத்த முயலும் மொழி, அந்த மொழி இந்த உலகம் தொடர்புள்ள இந்த ரிலேட்டிவ்ஸ் அதை சார்ந்து இருப்பதால், இந்த பரம்பொருள் கொடுத்த உண்மைகளை நம்மால் மொழியின் மூலமோ, அறிவின் மூலமோ, மனதின் மூலமோ விளக்க முடிவது இல்லை என்கின்ற கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதுவரைக்கும் தான் நம்ம போன செஷன்ல நம்ம பார்த்தோம். இந்த செஷன்ல எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, paragraph 14ல but the absolute அதில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். But the absolute obviously finds no difficulty in world manifestation, and no difficulty either in a simultaneous transcendence of world manifestation. The difficulty exists only for our mental limitations, which prevent us from grasping the supramental rationality of the coexistence of the infinite and the finite, or seizing the nodus of the unconditioned with the conditioned. For our intellectual rationality, these are opposites. For the absolute reason, they are interrelated and not essentially conflicting expressions of one and the same reality. Thank you. Thank you, sir. Thank you. Explanation, buddy. Yes, please. Explanation. But the absolute does not find any difficulty in its world manifestation, nor does it have any difficulty in its transcendence, that is, remaining above of the world manifestation simultaneously. The difficulty arises because of our mental limitations. Our mind cannot grasp the coexistence of the infinite and the finite, which is perfectly rational for the supermind. Our mind cannot seize the link between the unconditioned, that is absolute, and the conditioned, that is relative. Our intellect sees them as opposites. But for the absolute reason, that is not the mental reason, such opposites are interrelated. They are expressions of one and the same reality, not essentially conflicting with each other. Thank you, sir. Thank you. Thank you.
பரம்பொருளுக்கு அந்த முழுமுதற் பொருள் அப்சல்யூட் பகவான் என்ன கூறுகின்றார்? The absolute obviously finds no difficulty in world manifestation and no difficulty either in a simultaneous transcendence of world manifestation. பரம்பொருளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருப்பதில்லை. அது எல்லா நிலைகளிலுமே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, எல்லா நிலையிலுமே இருக்கின்றது. பகவான் ஒரு சட்டாரிக்கலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூறுகின்றார். But the absolute obviously finds no difficulty in world manifestation and no difficulty either in a simultaneous transcendence of world manifestation. The difficulty exists only for our mental limitations. இங்க எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மனம் ஒரு குறுகிய எல்லைக்குள் செயல்படுவதால் அங்கதான் பிரச்சனை இருக்கின்றது. நம் மனதினால் இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளும் இங்கு எல்லைக்குட்பட்டு ஒரு வரையறைக்குட்பட்டு இருக்கும் அமைப்புகளும் ஒன்றாக இருக்க முடியும், ஒரு சேர இருக்க முடியும் என்ற கருத்தை மனித மனதினால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் மனதை கடந்து இருக்கக்கூடிய அந்த அதிமனம் சூப்பர் மைண்ட் அதனால் புரிந்து கொள்ள முடியும், மனித மனதினால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. இந்த பிரச்சனை தான் தொடர்ந்து காலம் காலமாக இருந்து வருகின்றது. ஆகையால் தான் மனித மனம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ், ஒன்று நெகேஷன் ஆஃப் த வேர்ல்ட் அல்லது ரெஃப்யூசல் ஆஃப் த ரெஃப்யூசல் ஆஃப் த அசெட்டிக் அல்லது அந்த மெட்டீரியலிஸ்ட் டினையல், இத்தகைய இரண்டு எதிரெதிரான ஒரு கோட்பாடுகளை தான் மனித மனம் காலம் காலமாக எடுத்து வருகின்றது. அந்த பரம்பொருளுக்கும் இந்த உலகத்தில் காணப்படும் அமைப்புகளுக்கும் இடையில் உள்ள அந்த இணைப்பு, the link between the unconditioned and the conditioned என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Unconditioned என்றால் absolute, conditioned என்றால் இங்கு காணப்படும் இந்த உலகம். இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள அந்த இணைப்பு, அந்த லிங்க், இதை மனித மனதினால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனால் தான் மனிதனுடைய அறிவு என்ன செய்கின்றது என்றால், இவை இரண்டையும் எதிரெதிரான நிலைகளில் வைத்து பார்க்கின்றது. ஆனால் அந்த ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய இருந்து பார்க்கும் பொழுது the absolute reason என்று பகவான் குறிப்பிடுகின்றார். absolute reason என்றால் இந்த மனதை கடந்து இருக்கக்கூடிய அந்த அறிவு. அது எவ்வாறு பார்க்கின்றது என்றால், இந்த எதிரெதிரான நிலைகளை ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகத்தான் அது பார்க்கின்றது. எல்லாமே ஒரே மெய்மையின் வெளிப்பாடுகள் என்றுதான் அது பார்க்கின்றதை ஒழிய இரண்டையுமே முரண்பட்ட விஷயங்களாக அது பார்ப்பது இல்லை. அடுத்தது போலாமா? The consciousness of infinite existence is other than our mind consciousness and sense consciousness, greater and more capacious. For it includes them as minor terms of its workings, and the logic of infinite existence is other than our intellectual logic. It reconciles in its great primal facts of being what to our mental view, concerned as it is with words and ideas derived from secondary facts or irreconcilable contraries. Thank you, sir. Explanation. Sir, படிக்கிட்டீங்களா? Yes, madam. The consciousness of infinite existence is other than our mind consciousness and sense consciousness. It is greater and more capacious. Our mind Capacious. and sense. I'm sorry, capacious. Capacious-na அதிகமா capacity இருக்குன்னு அர்த்தம். Capacious. It is greater and more capacious. Okay, sir. Thank you, sir. It is greater and more capacious. Our mind and the senses are
included as minor terms of the working of the infinite consciousness. The logic of the infinite existence is other than the logic of our intellect. Our mind is concerned with words and ideas derived from secondary facts gathered through our senses. The logic of the infinite reconciles in its great primal facts of being, fundamental truths of existence, what appears to our mind as irreconcilable contraries. Thank you, sir. தேங்க்யூ. இங்க பகவான் நம்மளுடைய மனித மனதனுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது, ஆனால் மனித மனதை கடந்து இருக்கக்கூடிய அந்த எல்லை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அதனுடைய உணர்வு நிலை எவ்வாறு இருக்கின்றது, இந்த இரண்டிற்கும் இடையில் உள்ள இந்த வித்தியாசத்தை பகவான் இங்கு விளக்குகின்றார். மனிதனுடைய மனதை கடந்து இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ், the consciousness of infinite existence, அது மனித மனம் சார்ந்த உணர்வு நிலையிலிருந்து மாறுபட்டது. ஏனென்றால் மனித மனம் சார்ந்த உணர்வு நிலை என்பது நம்முடைய புலன்கள் அதை சார்ந்து இருப்பது. ஆகையால் அதிலிருந்து மாறுபட்டது, வேறுபட்டது. அதனிலிருந்தும் மிகவும் உயர்வானது. இட் இஸ் கிரேட்டர் அண்ட் மோர் கெப்பாசியஸ். ஏனென்றால் மனித மனம் ஒரு எல்லைக்குட்பட்டு தான் செயல்பட முடியும். ஐம்புலன்கள் அதனுடைய செயல்பாடுகள் என்கின்ற எல்லைக்குட்பட்டு தான் செயல்பட முடியும். ஆகையால் அந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் என்பது மிகவும் அகன்று விருந்த விசாலமானது. இதில் நம்முடைய மனமும் புலன்கள் இவை எல்லாமே அதில் அடங்குகின்றன. இதெல்லாமே மைனர் டேர்ம்ஸ் ஆஃப் த ஒர்க்கிங் ஆஃப் த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ். ஆகையால் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மகா சமுத்திரம் இருக்கின்றது. அதிலிருந்து ஒரு சின்ன தண்ணீர் துளி அதை எடுத்துக்கொண்டால் எவ்வாறு அந்த தண்ணீர் துளி அந்த மகா சமுத்திரம் என்கின்ற அமைப்புக்குள் அடங்குகின்றதோ அதே போலதான் நம்முடைய மனித மனம், நம்முடைய அந்த புலன்களை சார்ந்து செயல்படும் அறிவு, இதெல்லாமே அந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் அதில் அடங்குகின்றது. அப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு மனித மனம் அதன் அடிப்படையில் எழுப்பப்படும் அந்த லாஜிக், அதை வைத்துக்கொண்டு அந்த பரம்பொருளினுடைய செயல்பாட்டை எவ்வாறு நாம் நிர்ணயிப்பது இல்லையா? அந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். The logic of the infinite existence is other than the logic of our intellect. ஆனால் என்ன செய்கின்றோம்? நாம் தவறை இழைக்கின்றோம். நம்முடைய ஒரு குறுகிய அந்த மனம் என்கின்ற நிலையில் இருந்து கொண்டு அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அதனுடைய செயல்பாட்டை நாம் கணிக்கின்றோம். மேலும் மனித மனம் எப்பொழுதுமே எல்லாமே பகவான் கூறுவது என்னவென்றால், அதனுடைய செயல்பாடு பார்த்தோம் அப்படின்னா இந்த it's concerned as it is with words and ideas derived from secondary facts. எப்படின்னா மனித மனம் அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய எண்ணங்கள் எல்லாமே எதிலிருந்து தருவிக்கப்படுகின்றன என்றால் செகண்டரி ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறார். ஏன் பகவான் அந்த வார்த்தையை எவ்வாறு உபயோகிக்கின்றார் என்றால், செகண்டரி ஃபேக்ட்ஸ் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் நாலேஜ், நேரடியான ஞானம் கிடையாது. எல்லாமே புலன்களின் மூலமாக அறிகின்றோம். அதன் மூலமாக we arrive at a conclusion. இது என்னதான் ஒரு மனித மனம் மிகப்பெரிய மனமாக மிகவும் அறிவுபூர்வமான மனமாக இருந்தாலும் கூட அதன் மூலமாக அறியக்கூடிய உண்மைகள் அனைத்துமே செகண்டரி ஃபேக்ட்ஸ் தான். அது நேரடியான டைரக்ட் ட்ரூத் கிடையாது, டைரக்ட் நாலேஜ் கிடையாது.
ஆகையால் தான் பகவான் வேர்ட்ஸ் மனம் வந்து இட்ஸ் கன்சர்ன் ஆஸ் இட் இஸ் வித் வேர்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் டிரைவ்ட் ஃப்ரம் செகண்டரி ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறார். எதை வந்து அந்த இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ் அதனுடைய உணர்வு நிலை ஒரு அடிப்படை உண்மைகளாக பார்க்கின்றதோ, கிரேட் பிரைமல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறார். ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன என்றால் என்ன அர்த்தம் என்றால், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், இந்த பிரபஞ்சம், இந்த தனி மனிதன் எல்லாமே ஒரு சக்தியின் பல்வேறு வெளிப்பாடுகள் என்பதுதான் ஃபண்டமெண்டல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் பீயிங். இதை அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை சரியாக பார்க்கின்றது. ஆனால் அதே கருத்தை இத்தகைய ஒரு குறைபாட்டுக்குள் செயல்படும் மனித மனம் ஒரு பொருந்தாத எதிரெதிரான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக அது பார்க்கின்றது. It reconciles in its great primal facts of being, அதாவது பகவான் கூறுவது இந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ். It reconciles in its great primal facts of being what to our mental view concerned as it is with the words and ideas derived from secondary facts are irreconcilable contraries. எதெல்லாம் நம்மால பொருத்தி பார்க்கவே முடியாதோ எதிரெதிரான நிலைகளில் காண்கின்றோமோ அதை அந்த உயர் தளத்தில் இருந்து பார்க்கும் பொழுது எல்லாமே அங்கு பொருந்தி பார்க்கப்படுகின்றன. இது மனித மனம் இவ்வாறு தான் செயல்படும். இதற்கு ஒரே வழி என்னவென்றால், மனித மனம் தன்னை கடந்த நிலைக்கு சென்று அதிமனம் என்கின்ற நிலையை அடையும் பொழுதுதான் இந்த ரெக்கன்சிலேஷன், இந்த இன்ஃபினிட் கான்சியஸ்னஸ் அதனுடன் தொடர்பு ஏற்பட்டு இந்த மனித மனம் அதை சார்ந்துள்ள இந்த குறை வந்து நீங்கும். இந்த கருத்தை தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். நெக்ஸ்ட் போலாமா நம்ம? சார் இந்த இடத்துல இட்டுன்றது வந்து இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த கான்ஷியன்ஸ் மீன் பண்றது இல்லையா? இந்த ஈட் ரிகன்சைல்ஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த இர்ரிகன்சைலபிள் கான்ட்ரரிஸ்ன்றது வந்து அவர் மைண்ட் எடுக்கிறது இல்லையா? மென்டல் வியூல வர்றது இந்த இர்ரிகன்சைலபிளா இருக்கு. அதுதான் முன்னாடி சொன்ன கருத்தை இந்த இடத்துல வந்து திருப்பி வருது. அப்படித்தானே? ஒரு நிமிஷம் இருங்க, பாத்துறேன். அந்த பேஜ் போயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணி. சொல்லுங்க மேடம். இப்ப எது சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வர்ற ஈட்டுங்கிறது இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ். அதே போல இட் ரெகன்சைல்ஸ் அப்படிங்கறதும் இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ் தான். அதே போல கடைசியில வர இட்டுங்கிறது மென்டல் வியூ சொல்றாரு. as it is concerned with words and ideas derived from secondary facts. It reconciles எங்க ஃபர்ஸ்ட் அதே சென்டென்ஸ்ல கடைசி சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இட் வந்து இன்ஃபினிட்டை குறிக்கின்றது. It reconciles in its great primal facts of being what our mental view so இங்க வந்து மென்டல் வியூ வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சென்டென்ஸ் அவர் முதல்ல பேச ஆரம்பிச்சது இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறார், குறிப்பிடுகின்றார் பகவான். It reconciles in its great primal facts of being what to our mental view. So இங்க இதுல இருந்து மென்டல் வியூ பத்தி பேசுறார். What to our mental view concerned as it is with its words and ideas derived from mental view எப்படி இருக்குது? It is concerned, it is mental view which is அப்படிங்கிறது படிச்சோம்னா புரிஞ்சுக்கும். as it is concerned as it is with words and ideas derived from secondary facts. இது வந்து மென்டல் வியூ பத்தி பேசுறார் கடைசில. அந்த இட் வந்து மென்டல் வியூ அதான் அந்த இட்டுக்கே வந்து பகவான் 2-3 முதல்ல ஒரு இட்டு வந்து இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ், ரெண்டாவது கடைசியில வர இட்டு தான் வந்து அந்த மென்டல் வியூ பத்தி பேசுற. அந்த சென்டென்ஸ் அப்படி தொடர்ச்சியா இருக்கிறதுனால அப்படி நம்ம தோணுது. அப்படி ஓகே, மென்டல் கான்ஷியஸ் அண்ட் சென்ஸ் கான்ஷியஸ் பத்தி இங்க ரெண்டாவதா பேசுறாரு. கரெக்ட். தேங்க்யூ.
பேஜ் நம்பர் பேராகிராஃப் 15 போனோம் நம்ம. Paragraph 15. Our mistake is that in trying to define the indefinable, we think we have succeeded when we have described by an all-exclusive negation this absolute, which we are yet compelled to conceive of as a supreme positive and the cause of all positives. It is not surprising that so many acute thinkers, with their eye on the facts of being and not on verbal distinctions, should be driven to infer that the absolute is a fiction of the intelligence, an idea born of words and verbal dialectics, a zero, non-existent, and to conclude that an eternal becoming is the only truth of our existence. Thank you, sir. Can I read, sir? ஒன் மினிட். இங்க ஒரு ஸ்மால் க்ளூ கொடுக்குறேன் நான். இதுல பகவான் இந்த பேராகிராஃப்ல எது குறித்து பேசுகின்றார் என்பதை நான் புரிந்து கொண்டால் அந்த பின்னணியை நாம் புரிந்து கொள்ளலாம். பகவான் இங்க குறிப்பிடுவது ஒருபுறம் இந்த இல்யூஷனிஸ்டிக் மாயாவாதிக் அத்வைத அந்த கோட்பாடு குறித்து பேசுகின்றார். அதே சமயம் புத்திஸ்ட் இந்த 2 கோட்பாடுகளை குறித்து தான் பேசுகின்றார். மாயாவாதி அந்த கோட்பாடுகள் என்ன கூறுகின்றன என்றால், அனைத்தையும் விலக்கி அந்த இது இல்லை என்ற அனைத்தையும் விலக்கி the process of negation, இதன் மூலமாக அந்த பரம்பொருள் ஒன்றுதான், பிரம்மம் ஒன்றுதான் உண்மை என்கின்ற உண்மையை அறிய முற்பட்டன. புத்திஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருப்பது என்பது எதுவுமே கிடையாது, எல்லாமே அங்க ஜீரோ தான். எட்டர்னல் பிகமிங், அந்த சம்சாராஸ், அதுதான் உண்மை என்று புத்திஸ்ட் அவர்கள் கூறினார்கள். இந்த உண்மைகளை பகவான் எடுத்துக்கொண்டு அதை எவ்வாறு நாம் அணுகுவது, அந்த உண்மைகள் இந்த கருத்துக்களுக்கு பின்னால் உள்ள அந்த கருத்துக்கள் உண்மையிலேயே எந்த அளவுக்கு அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது, அந்த கருத்துக்களில் காணக்கூடிய குறைபாடுகள் என்ன, அந்த கருத்துக்களுக்கு பின்னால் உள்ள உண்மை, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய உண்மை, அதைத்தான் பகவான் எதையுமே விளக்கவில்லை. அந்த கருத்துக்களை தாண்டி பின்னால் உள்ள உண்மை என்ன என்பதைத்தான் விளக்குகின்றார். ஆக இந்த பின்னணியில பார்த்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த விளக்கம் பார்க்கலாம், எக்ஸ்பிளனேஷன் போகலாம். Yes, please. Can I read? Okay. Yeah, please. Explanation. The absolute is a supreme positive in the sense that it is the supreme reality. It is the cause of all realities in the universe. Yet, we commit the mistake of describing this absolute by an all-exclusive negation. That is, we exclude all that is relative in the universe as the negation, that is opposite of the absolute. We reject the word in order to describe the absolute, the divine. Here, in the process of trying to define the indefinable, what is really done is an exclusion, because by any means the absolute cannot be described in words. As a result of this approach, there is another school of thinkers who were driven to the conclusion that the absolute is a fiction of the intelligence,
an idea formed by mere words and verbal discourse, a non-existent zero, that is nihil, and eternal becoming is the only truth of existence. Within bracket, can I read, sir, this also? Please. Yeah, yes, please. We have only these two alternatives: either an indefinable pure existence or an indefinable energy in action, and if the latter alone is true, without any stable base or cause, then the energy is a result and phenomenon generated by the action, the movement which alone is. We have then no existence, or we have the nihil of the Buddhists, with existence as only an attribute of an eternal phenomenon, of action, of karma, of movement. The Life Divine, chapter 9, page 82. Thank you, sir. Thank you, thank you. இந்த கருத்தை இதோட கருத்து தொடர்புடைய கருத்து ஏற்கனவே வந்துள்ளது. அந்த அந்த பின்னணியில பார்த்தாதான் இது நம்மளுக்கு நன்றாக புரியும். சாப்டர் 9ல த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், அதுல பகவான் எப்படி வெறும் இட்டர்னல் பிகமிங், த பீயிங் அண்ட் பிகமிங் ரெண்டுமே ஒன்றுதான். எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் த ஃபோர்ஸ், இது ரெண்டுமே ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது. இதை பிரித்து பார்த்தோம் என்றால் இத்தகைய நிலைமைதான் ஏற்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அப்சல்யூட் என்பது என்ன? அது ஒரு சுப்ரீம் பாசிட்டிவ், இட்ஸ் a சுப்ரீம் பாசிட்டிவ். ஏன் பகவான் அதை அதை சுப்ரீம் பாசிட்டிவ் என்று விளக்குகின்றார் என்றால் அதுதான் சுப்ரீம் ரியாலிட்டி. ஆகையால் அது ஒரு சுப்ரீம் பாசிட்டிவ். அது மாத்திரமல்ல, அனைத்து விஷயங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றது. இட் இஸ் அ காஸ் ஆஃப் ஆல் ரியாலிட்டிஸ். இங்கே பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரியாலிட்டிஸ். பிரபஞ்சத்தில் எதுவெல்லாம் மெய்மையா இருக்கின்றதோ அதுக்கு பின்னால் உள்ள விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த அப்சல்யூட் தான். ஆனால் இந்த பரம்பொருளை விளக்க முயலும் பொழுது என்ன செய்கின்றோம் என்றால் இது இல்லை என்று ஒன்றொன்றாக விளக்கி அதன் மூலமாக பரம்பொருளை விளக்க முயலுகின்றோம். We exclude all that is relative in the universe as a negation of the absolute. இது பரம்பொருள் இல்லை என்றே விளக்கிக் கொண்டே நாம் அந்த பரம்பொருளை விளக்க முயல்கின்றோம். We reject the world in order to describe the absolute, the divine. அவ்வாறு செய்யும் பொழுது என்ன செய்கின்றோம் என்றால் பரம்பொருளை விளக்க முயலுகின்றோம். ஆனால் பரம்பொருள் என்பது வார்த்தைகளால் விளக்க முடியாது. இது அடிப்படை உண்மை. ஆனால் என்ன செய்கின்றோம்? நம் வார்த்தைகளின் மூலமாக இது இல்லை என்று வார்த்தைகள், எண்ணங்கள், இதன் மூலமாக இந்த ஒரு செயல்பாட்டின் மூலமாக அந்த பரம்பொருளை விளக்க முயலுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே முடியாது. பரம்பொருள் என்பது எல்லா விதமான வார்த்தைகளின் மூலம் விளங்கக்கூடியது அல்ல. இது ஒரு புறம். மறுபுறம் வேறு ஒரு விதமான ஒரு கோட்பாடு அமைகின்றது. அது என்னவென்றால் அத்தகைய கோட்பாட்டை சார்ந்தவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் த அப்சல்யூட் என்பது ஒரு ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு புதினம். அது அதுல ஒரு ரியாலிட்டி கிடையாது, ஒரு கதை, அவ்வளவுதான். இட்ஸ் அ ஃபிக்ஷன். அதுல எந்த விதமான அதுக்கு பின்னால் எந்த விதமான ஒரு ரியாலிட்டியும் கிடையாது. ஃபிக்ஷன் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ், அறிவினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு பொய்யான அமைப்பு என்று அவர்கள் கூறுகின்றார்கள். வெறும் வார்த்தைகள், வெறும் வேர்பல் டிஸ்கோர்ஸ், விவாதங்கள், இதன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு தான் அந்த பரம்பொருள் என்பதை ஒழிய
அந்த பரம்பொருள் என்பது ஒரு இல்லாத ஒன்று, ஜீரோ. எது உண்மை என்றால் an eternal becoming is the only truth of existence. இது புத்திஸ்ட் அவர்களுடைய கோட்பாடு. பகவான் நேரடியாக கூறவில்லை. இது குறித்த ஒரு விளக்கத்தை பகவான் ஏற்கனவே சாப்டர் 9ல கூறியுள்ளார். அந்த விளக்கம் தான் இங்கு தரப்பட்டுள்ளது. We have only these two alternatives, either an indefinable pure existence or an indefinable energy in action, and if the latter alone is true without any stable base or cause, then the energy is a result and phenomenon generated by the action. The movement which alone is தான் புத்திஸ்ட் அவங்களுடைய கருத்து. அவங்க வந்து பிகமிங் தான் உண்மைனாங்க, பீயிங் கிடையாது அப்படின்ட்டாங்க. We have then no existence, or we have the need of the Buddhists with existence as only an attribute of an eternal phenomenon of action, karma, movement. இது வந்து புத்திஸ்ட். ஸோ இந்த கருத்தினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்த பேராகிராஃப்ல பகவான் இந்த முதல் கருத்தை கூறுகின்றார். ஆகையால இந்த ஒன்றை விளக்குவதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய ரிலேட்டிவ்ஸ், சார்புடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றொன்றாக விளக்கி அதன் மூலம் பரம்பொருளை விளக்க முயல்வது என்பது இயலாத காரியம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது நம்மை அந்த உண்மைக்கு இட்டு செல்லாது என்று பகவான் கூறுகின்றார். நெக்ஸ்ட் போலாம். The ancient sages spoke indeed of Brahman negatively. They said of it, neti neti. It is not this, it is not that. But they took care also to speak of it positively. They said of it too, it is this, it is that, it is all. For they saw that to limit it either by positive or negative definitions was to fall away from its truth. Brahman, they said, is matter, is life, is mind, is supermind, is cosmic delight, is Satchitananda. Yet, it cannot really be defined by any of these things, not even by our largest conception of Satchitananda. Thank you, sir. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எக்ஸ்பிளனேஷன் படிங்க. படிக்கட்டுங்களாங்க? படிங்க மேடம், படிங்க. The Vedic rishis, those spoke of Brahman negatively, neti, yet they took care to speak of it positively also. Iti. Yeah. Iti. It is this, it is that, it is all. To limit the Brahman either by positive or negative definitions was of fall away from its truth. Brahman is matter, is life, is mind, is supermind, is cosmic delight, is Satchidananda, and yet it cannot be defined by any of these things. Thank you, sir. தேங்க்யூ, தேங்க்யூ. இங்கே பகவான் இந்த மாயாவாதிக்கு அந்த மானிசம், மாயாவாதி கான்செப்ட், அவர்களுடைய கருத்துக்கும் அதற்கு முந்தைய காலத்தினுடைய அந்த வேத காலத்திற்கும் இடையில் உள்ள அந்த எவ்வாறு இந்த கருத்தை விளக்கினார்கள் என்கின்ற ஒரு வேறுபாட்டை பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அவர்கள் என்ன கூறினார்கள்? இந்த பிரம்மனை
விளக்க முயலும் பொழுது இது இல்லை இது இல்லை என்று கூறினாலும் இதுவும் தான் என்கின்ற அந்த கருத்தையும் கூறினார்கள். முற்றிலுமாக வெறும் அந்த நெகேஷனை மாத்திரமல்ல, பாசிட்டிவ் அசர்ஷன், இவை இரண்டையுமே தான் அவர்கள் குறிப்பிட்டார்களே ஒழிய வெறும் விலக்கல் மாத்திரம், அந்த விலக்கல் என்கின்ற ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்பாட்டின் மூலம் அவர்கள் பிரம்மன் குறித்து அவர்கள் விளக்க முயலவில்லை. ஏனென்றால் அவர்கள் என்ன கருதினார்கள் என்றால், பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், இந்த பிரம்மன் என்பது அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பது. அதை ஒரு நேர்மறையான ஒரு விளக்கம் மூலமோ அல்லது ஒரு எதிர்மறையான விளக்கம் மூலமோ அதை அறிய முயல்வது என்பதோ, அதை விளக்க முயல்வது என்பதோ, அது உண்மையிலிருந்து விலகுவதாகும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். To limit it either by positive or negative definitions was to fall away from its truth. ஆகையால இவை இரண்டுக்கும் கடந்த நிலையில் இருப்பதுதான் பிரம்மன். இது இல்லை என்றோ இருப்பது என்றோ கூற முயல்வதன் மூலமாக அதை நம்மால் விளக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறுதான் நம்முடைய வேத காலத்து ரிஷிகள் அத்தகைய ஒரு கோட்பாட்டை தான் அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன கூறினார்கள்? அனைத்துமே பிரம்மன், பிரம்மன் இஸ் மேட்டர், வாழ்வும் பிரம்மன், மனமும் பிரம்மன், அதிமனம், இந்த ஆனந்தம், பிரபஞ்சத்தில் உள்ள ஆனந்தம், சச்சிதானந்தா எல்லாமே பிரம்மன் என்று கூறினார்கள். இருந்தாலும் இவைகளின் மூலமாக மட்டுமே பிரம்மனை விளக்க முடியாது, இவைகளையும் கடந்து இருப்பது என்று அவர்கள் கூறினார்கள். ஆகையால் அத்தகைய ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அவர்கள் அந்த பிரம்மன் என்கின்ற விஷயத்தை அணுகினார்கள். அதற்கு பின்னால் வந்த அமைப்புகள் தான் வெறும் விளக்குதல், நெகேஷன் என்கின்ற அமைப்பின் மூலம் பிரம்மனை விளக்க முற்பட்டன. அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது படிக்கலாமா? In the world as we see it, for our mental consciousness, however high we carry it, we find that to every positive there is a negative. But the negative is not a zero. Indeed, whatever appears to us a zero is packed with force, teeming with power of existence, full of actual or potential contents. Neither does the existence of the negative make it corresponding positive, non-existent, or an unreality. It only makes the positive an incomplete statement of the truth of things, and even, we may say, of the positive's own truth. Thank you. Explanation படிங்க. படிக்கிறீங்களா? ஹரிணி படிக்கிறீங்களா? சிவகாமி மேடம் படிங்க மேடம். படிக்கிறேன் சார். We live in a divided mental consciousness. As long as we live in our mental consciousness, even if we live in its heights, the perception of dualities is inevitable. That is why we find that to every positive, there is a negative. This negative is not a zero, a nothing. In fact, what appears to us a zero is packed with force, with power of existence. It is full of actual or potential contents. This existence of negative
does not make its corresponding positive a non-existent or an unreality. It only signifies that the positive alone is not a complete state of the truth of things, nor is it the positive's own truth. இதையும் படிச்சிருட்டா சார் சாவித்ரி லைன்ஸ். படிங்க மேடம். Where zero held infinity in its sum and all and nothing were a single term, an eternal negative, a matrix not. Savitri, Book 2, Canto 1, page 100. There is a zero sign of the Supreme. Nature left nude and still uncovers God. But in her grandiose nothingness, all is there. When her strong gobs are torn away from us, the soul's ignorance is slain, but not the soul. The zero covers an immortal face. Savitri, Book 3, Canto 2, page 311. Thank you, sir. Thank you, madam. Thank you. பகவான் இந்த இல்லை என்கின்ற ஒரு நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் என்பது உண்மையிலேயே அது உண்மையை மறுக்கின்றதா, இல்லை உண்மையை முழுமையாக அறிந்து கொள்வதில் துணை புரிகின்றதா? அதுதான் கேள்வி. இந்த நெகட்டிவா ஒன்று இல்லை என்று கூறும் பொழுது அது உண்மையிலேயே மறுப்பாக இருக்கின்றதா, அல்லது அந்த உண்மையை புரிந்து கொள்வதில் அது உதவி புரிகின்றதா? அந்த உண்மையை புரிந்து கொள்வதற்கான முயற்சியில் ஒரு முழுமையை அது தருகின்றதா? இதுதான் கேள்வி. இப்போ பகவான் கூறுவது என்னவென்றால், இந்த உலகம் இருக்கின்றது. இந்த உலகத்தை நாம் எவ்வாறு காண்கின்றோம்? நம்முடைய மனம் என்கின்ற உணர்வு நிலையின் மூலமாகத்தான் இந்த உலகை நாம் காண்கின்றோம். நம் மனம் என்கின்ற உணர்வு நிலை எவ்வாறு இருக்கின்றது? அது இட் இஸ் எ டிவைடட் மென்டல் கான்சியஸ்னஸ். ஏன் டிவைடடா இருக்கின்றது? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அது அதிமனம் என்கின்ற நிலையில் இருக்கின்ற வரைக்கும் அது முழுமை, இட் இஸ் ஒன்னஸ் அங்கு காணப்படுகின்றது. அதிமனத்திலிருந்து கீழ் நிலைகளுக்கு அது வரும்பொழுது அது டிவைடட், அதனுடைய உணர்வு நிலை பிரிவுபட்ட நிலையில் இருக்கின்றது. அங்க ஒன்னஸ் பின்னணியில் இருக்கின்றது. ஆனால் அப்பேரண்டா பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் தான் காணப்படுகின்றது. ஆகையால் மனம் என்கின்ற உணர்வு நிலை இட் ஃபங்க்ஷன்ஸ் இன் டிவிஷன். அந்த பிரிவு என்கின்ற நிலையில் இருந்துதான் அது செயல்படுகின்றது. இது உண்மை, யதார்த்தம். நாம் மனம் என்கின்ற உணர்வு நிலையில் செயல்படும் வரையில் அது என்னதான் ஒரு உயரிய நிலையில் இருந்தாலும் கூட இந்த எதிரெதிரான நிலைகளில் ஒன்றை பார்ப்பது என்பது தவிர்க்க முடியாதது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்றை பார்த்தோம் என்றால் அதனுடைய எதிரான நிலைகளையும் தான் நாம் பார்க்கின்றோம். உண்மை, பொய், நன்மை, தீமை, மகிழ்ச்சி, துன்பம், இது மாதிரி டியூவாலிட்டிஸ். இந்த டியூவாலிட்டிஸ் என்பது மனம் என்கின்ற உணர்வு நிலை இருக்கின்ற வரைக்கும் அந்த டியூவாலிட்டிஸ் தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா டியூவாலிட்டிஸ் என்பது ஒரு நிலை, அதையும் கடந்த நிலை தான் அதுக்கு அடுத்த நிலை. ஆனால் நம் மனம் என்கின்ற உணர்வு நிலை அதை கடந்து செல்வது இல்லை. ஆகையால் தான் நாம் எதெல்லாம் ஒரு பாசிட்டிவா பார்க்கின்றோமோ அதற்கு எதிரான ஒரு நெகட்டிவையும் பார்க்கின்றோம். ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த நெகட்டிவ் என்பது உண்மையிலேயே ஒரு ஒன்றுமில்லாத விஷயம் கிடையாது. அது ஒரு சூன்யமான நிலை கிடையாது அப்படிங்கிறார். எதை ஒரு ஜீரோ, அந்த பூஜ்யம் என்று நாம் பார்க்கின்றோமோ, தோற்றத்தில் பூஜ்யம் என்று நாம் எதை பார்க்கின்றோமோ அது தன்னுள் மிகுந்த சக்தியை கொண்டதாக இருக்கின்றது. with power of existence, force and power of existence. ஆகையால் இந்த நெகட்டிவ் ஜீரோ என்பது அது ஒரு சூன்யம் அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுல எல்லாமே பொட்டன்ஷியலாக இருக்கின்றது.
மேலும் பகவான் கூறுகின்றார், ஒன்று எதிரான நிலையில் இருக்கின்றது என்றால், ஒரு நெகட்டிவ் இருக்கின்றது என்றால் அது என்ன செய்கின்றது? அது அதனுடைய தொடர்புடைய ஒரு பாசிட்டிவ், ஒரு நேர்மறையான விஷயத்தை அது இல்லை என்று செய்து விடுவது இல்லை. இல்லை என்றோ அது போன்ற ஒரு நிலை ஏற்படவில்லை என்றோ அது செய்து விடுவது இல்லை. அது என்ன தோன்றுகின்றது? ஒரு விஷயம் இருக்கின்றது, அதற்கு எதிர்மறையான ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவ் இருக்கின்றது, அதற்கு எதிரான ஒரு நெகட்டிவ் இருக்கின்றது. இந்த நெகட்டிவ் எதை எந்த உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்றால், வெறும் அந்த பாசிட்டிவான விஷயம் மாத்திரமே முழுமைத்தன்மையை தருவது இல்லை. அந்த உண்மையினுடைய முழுமையை வெறும் அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மாத்திரமே தருவது இல்லை என்கின்ற உண்மையை சுட்டிக்காட்டும் வண்ணமாகத்தான் அந்த நெகட்டிவும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் உண்மை என்பது வெறும் அந்த நேர்மறையான விஷயத்தின் மூலமே வெளிப்படுவது இல்லை. இவை இரண்டுமே சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் உண்மையினுடைய ஒரு முழுமை காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் கூறுவது ஒரு தத்துவ ரீதியான உண்மை. ஆனால் நம் நடைமுறை வாழ்க்கையிலையும் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தினுடைய முழுமையை நாம் அறிய வேண்டும் என்றால், இரண்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இந்த இரண்டு அனுபவங்களையும் நாம் சேர்ந்து அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த அனுபவத்திற்கு பின்னால் உள்ள உண்மையை நம்மால் கண்டறிய முடியும். பகவான் இதற்கு ஒப்பான சாவித்திரி வரிகளை கொடுத்துள்ளார், அதையும் நாம் கண்டோம். ஆகையால சாவித்திரி வரிகளை மிகவும் அழகாக கொடுத்துள்ளார். இந்த ஜீரோ என்பது உண்மையிலேயே ஜீரோ கிடையாது, அது எல்லாமே அதற்குள்ள அடங்கி உள்ளது என்கின்ற கருத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக இங்கு சாவித்திரி வரிகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்த பேராகிராஃப் நம்ம போலாம். For the positive and the negative exist not only side by side. Yes, madam. சரி, நான் மியூட்ல வச்சுட்டு பேசிட்டேன். அதாவது இந்த இடத்துல ஒரு சர்க்கிள்ல நம்ம பார்த்திருப்போம், ஒரு ஒயிட் ஹாஃப் ஒரு மேங்கோ மாதிரி ஒரு இது இருக்கும், இன்னொன்னு பிளாக்ல இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த ரவுண்டுக்குள்ள இருக்கும். அது ஸோ அந்த இன் அண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனீஸ் இதுல சொல்றது இது. பட் இட் டினோட்ஸ் திஸ் ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி மேக்ஸ் த ஃபுல் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமா, கரெக்ட். ஆமா, ரெண்டுமே சேரும். ஈவன் சாதாரண ஒரு சிம்பிளா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரும் பொழுதுதான் இந்த கரண்டே உருவாகுது இல்லையா? ஒரு சிம்பிளா நம்ம சயின்டிபிக்கா ஒரு சாதாரண விஷயத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதுனால தான், அந்த ரெண்டு டெர்மினல் இருக்கிறதுனால தான் அந்த எனர்ஜி ஃப்ளோவே உருவாகின்றது. அது இன்னும் அது கிராஸ் லெவல்ல நம்ம இந்த உண்மைகளை பார்க்கின்றோம். செட்டில் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து வரும்பொழுதுதான் அந்த உண்மையினுடைய முழுமை வெளிப்படுத்தப்படுகின்றது என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அது நீங்க சொல்றது உண்மைதான், அந்த கருத்தும் அதுதான் காணப்படுகின்றது. தேங்க்யூ. எஸ் சார். For the positive and the negative exist not only side by side, but in relation to each other and by each other. They complete and would to the all view, which a limited mind cannot reach, explain one another. Each by itself is not really known. We only begin to know it in its deeper truth when we can read into it the suggestions of its apparent opposite. It is through such a profounder Catholic intuition and not by exclusive logical oppositions that our intelligence
ought to approach the absolute. Thank you, sir. சார் நான் படிக்கட்டுமா? சிவகுமார் சார் மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், படிங்க மேடம். சாரி, படிங்க. Yes, sir. Yes. The positive and the negative are not separate, existing side by side. They exist in relation to each other. They exist by each other. The negative and the positive complete each other. The negative explains the positive and the positive explains the negative. A holistic view is presented which a limited mind cannot reach. Neither positive alone nor the negative alone can reveal the full truth. The deeper truth is known to us only by reading into the suggestions of the apparent opposite. The absolute must be approached by our intelligence only by such profounder Catholic, that is all embracing, intuition and not by exclusive logical opposition. Thank you, sir. Thank you. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லலாம். எல்லா அனுபவங்களுமே நமக்கு எதிர்மறையான அனுபவத்தின் மூலம்தான் நம்மளால முழுமையா புரிந்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நல்ல வெயில்ல நம்ம எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறப்ப அதனுடைய நேரடியான ஒரு அமைப்பான எதிர்மறையான அமைப்பான நிழல்ல போகும்பொழுதுதான் நம்மளால அந்த நிழலையும் அனுபவிக்க முடியும், அந்த வெயிலையும் அனுபவிக்க முடியும். ஒரு எதிரான அனுபவத்தின் மூலம்தான் நம்மால அதனுடைய முழுமையான அனுபவத்தை நம்ம அடைய முடியும். இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறது. அந்த ரெண்டு அனுபவம் கிட்டும் பொழுதுதான் நமக்கு ஒரு முழுமை அனுபவத்துக்கு முழுமை ஏற்படுகின்றது. இது இயற்கையினுடைய செயல்பாட்டிலும் சரி, நம்முடைய வாழ்விலும் சரி. இந்த ஒன்று மகிழ்ச்சி மாத்திரமே இல்லை, மகிழ்ச்சி, துன்பம் எல்லாமே எதிரெதிரான நிலைகளில் பார்க்கும் பொழுதுதான் நம்மால ஒரு முழுமையை காண முடிகின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்பது தனித்தனியான விஷயங்கள் கிடையாது. ஆனால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Exist not only side by side, but also in relation to each other. என்றும் எதிரெதிரான நிலைகள் கிடையாது, தனித்தனியான விஷயங்கள் கிடையாது. They exist side by side. அது மாத்திரமல்ல, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று இருப்பதனால்தான் மற்றொன்றும் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். அது முக்கியமான வார்த்தை. They exist by each other, in relation to each other and by each other என்று குறிப்பிடுகின்றார். ஏன் by each other என்று குறிப்பிடுகின்றார் என்றால், ஒன்று இருப்பதனால்தான் மற்றொன்றும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பாசிட்டிவ் இருப்பதனால்தான் நெகட்டிவ் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் நெகட்டிவ் இருந்தால் என்ன அர்த்தம்னா, பின்னாடி பாசிட்டிவ் இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் என்பது பகவான் இங்க குறியீடுகளாக குறிப்பிட்டாலும் கூட இதை நம் வாழ்க்கையிலேயே பார்க்கலாம். வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம பார்த்தோம் என்றாலே அந்த இரண்டு எதிர்மறையான அனுபவங்கள் ஏற்படும் பொழுதுதான் அந்த அனுபவத்தில் நம்மளுக்கு ஒரு முழுமை ஏற்படுகின்றது என்பதை நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்திச்சு பார்த்தா தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிந்தித்து பார்த்தாலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பகவான் இங்க குறிப்பிட ஒரு சங்கீத மொழிகளில் குறிப்பிட்டாலும் கூட நம்முடைய வாழ்வில் இதை நாம் நேரடியாக அனுபவித்து உணர முடியும். இங்க என்ன கூறுகின்றார் பகவான், த நெகட்டிவ் அண்ட் த பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஈச் அதர் அப்படிங்கிறார். எதிர்மறையான அனுபவங்கள், நேர்மறையான அனுபவங்கள், இவை இரண்டும் சேர்ந்து ஏற்படுவதன் மூலமாகத்தான் அந்த அனுபவம் முழுமை அடைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். கம்ப்ளீட் ஈச் அதர், முழுமை செய்கின்றது. வெறும் பாசிட்டிவா இருந்தா அது அரைகுறையாகத்தான் இருக்கின்றது. அது நெகட்டிவ் வரும்பொழுதுதான் அங்கு முழுமை அடைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் அவர் என்ன கூறுகின்றார், அந்த எதிர்மறையான விஷயங்கள் தான் நேர்மறையான விஷயங்களை விளக்குகின்றன.
அதே போல நேர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்களை விளக்குகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் கூறுவருடைய கருத்துக்கள் ரொம்ப மிகவும் ஆழமான உண்மைகளை தன்னுள் கொண்டவை. இதை நாம் கொஞ்சம் கான்டெம்ப்ளேட் பண்ணி பார்க்கணும். பண்ணோம்னா பொறுமையா சிந்தித்து அமைதியாக சிந்தித்து பார்த்தால் இதற்கு பின்னால் உள்ள உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த உண்மைகளை ஒரு எல்லைக்குட்பட்ட மனம் புரிந்து கொள்ள முடிவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். A holistic view is presented which a limited mind cannot reach. ஏன்னா மனித மனம் என்பது எல்லைக்குட்பட்டு செயல்படுகின்றது. அது என்ன செய்கின்றது? ஒன்று அந்த நேர்மறையான விஷயங்களை மாத்திரம் பார்க்கின்றது, பார்த்து திருப்தி அடைகின்றது, அல்லது எதிர்மறையான விஷயங்களை பார்த்து அதிர்ச்சி உறுகின்றது. ஆனால் இவை இரண்டையும் சேர்த்து பார்த்து அதையும் தாண்டி உள்ள ஒரு உண்மையின் முழுமையை அது காணுவது இல்லை. ஏனென்றால் மனித மனம் ஒரு எல்லைக்குட்பட்டு செயல்படுகின்றது, லிமிட்டட் மைண்ட். அதாவது அது என்ன செய்கின்றது? இவை இரண்டும் சேர்ந்து பகவான் என்ன கூறுகின்றார்? They complete and would to the all view which a limited mind cannot reach explain one another. ஒன்றை மற்றொன்று விளக்குகின்றன. இதை மனித மனதினால், எல்லைக்குட்பட்டு செயல்படும் மனித மனதினால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த பார்வை அதற்கு கிட்டுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஆகையால் தான் இது எதுக்காக பகவான் இந்த கருத்தை கூறுகின்றார் என்றால், இந்த பரம்பொருள் குறித்த உண்மைகளை அறிய முயலும் பொழுது நம்ம அறிவினால் அறிய முயல்கின்றோம், இன்டெலிஜென்ஸ். அவ்வாறு அறிய முயலும் பொழுது எத்தகைய ஒரு மனோபாவத்தை நாம் கொள்ள வேண்டும் என்றால், அனைத்தையும் தழுவிய ஒரு மிகவும் ஆழமான ஒரு நுண்ணறிவை சார்ந்த ஒரு அணுகுமுறையாகத்தான் நமக்கு இருக்க வேண்டும். என்ன கூறுகின்றார்? இட் இஸ் த்ரூ சச் எ ப்ரொஃபவுண்டர் கேத்தலிக் இன்ட்யூஷன் அப்படிங்கிறார். கேத்தலிக் இன்ட்யூஷன் என்றால், கேத்தலிக் என்றால் என்ன அர்த்தம்னா அனைத்தையும் தழுவிய, உள்ளடக்கிய என்று அர்த்தம். இட் இஸ் த்ரூ சச் எ ப்ரொஃபவுண்டர் கேத்தலிக் இன்ட்யூஷன் அண்ட் நாட் பை எக்ஸ்க்ளூசிவ் லாஜிக்கல் அப்போசிஷன்ஸ். இது இல்லை இது இல்லை என்ற ஒரு வாதத்தின் மூலமோ அதை அணுக முடியாது. தட் அவர் இன்டெலிஜென்ஸ் ought to approach the absolute. அவ்வாறு தான் நம்முடைய அறிவு அந்த பரம்பொருளை குறித்த ஞானத்தை அடையும் முயற்சியில் இத்தகைய மனோபாவத்தை கையாள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் 16 போகலாம். அதற்கு முன்னால் மதர் இந்த இண்டிவிஜுவல், ஏன்னா நம்ம படிக்கிற சாப்டர் தி இட்டர்னல் அண்ட் தி இண்டிவிஜுவல். இந்த சாப்டர்ல என்ன படிக்கின்றோம் என்றால், இந்த இண்டிவிஜுவல், இந்த டிரான்சென்டன்ட், இந்த காஸ்மிக் எல்லாமே ஒன்றுதான், ஒரே சக்தியின் வெளிப்பாடுகள் என்கின்ற உண்மையை பார்க்கின்றோம். இதை நடைமுறையில் எவ்வாறு அணுகுவது? அதற்கு மதர் ரொம்ப ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார்கள். அந்த விளக்கம் நாங்கள் மெயில் அனுப்பிச்சிருக்கிறேன், இதுலேயும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை நம்ம பார்த்துட்டு மேற்கொண்டு தொடரலாம். ஏன்னா அது ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதை படிக்கிறீங்களா சார்? சுந்தர் சார், ஒவ்வொரு பேராகிராஃப் படிக்கிறீங்களா? நான் அந்த அது இருக்கு அவங்கள்ட்ட, அந்த இண்டிவிஜுவல் இல்யூஷன் ஆஃப் செப்பரேட்னஸ். நம்ம தனியாக இருக்கிற மாதிரி நினைக்கிறோம், ஒரு மாய தோற்றம். ஒவ்வொரு தனி மனிதனும் தான் தனியாக அமைப்பு என்கின்ற உணர்கின்றான். அது ஒரு மாய தோற்றம். அது எப்படி இந்த இல்யூஷன் எப்படிங்கிறத பகவான், அதைத்தான் பகவானும் கூறுகின்றார். அந்த கருத்தை மதர் ரொம்ப ஒரு பிராக்டிக்கலாக விளக்குகின்றார். அதை படிக்கிறீங்களா நீங்க? ஒவ்வொரு பேராகிராஃப் படிக்கிறீங்களா? எஸ் சார். Individual illusion of separateness. 26th May 1929, the mother. If our will is only an expression or echo of the universal will, where is the place of individual initiative? Is the individual only an instrument to register universal movements,
Has he no power of creation or origination? All depends upon the play of consciousness from which you are looking at things and speaking of them, or on the part of the being from which you act. If you look from one plane of consciousness, the individual will appear to you as if he were not only an instrument and recorder, but a creator. But look from another and higher plane of consciousness with a wider view of things, and you will see that this is only an appearance. In the workings of the universe, whatever happens is the result of all that has happened before. மேல படிக்கட்டுமா எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தென் மேற்கொண்டு நீங்க தொடரலாம் சார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம பேரலா வந்து மதருடைய ரைட்டிங்ஸ் அதுல நம்மளுக்கு நல்ல பரிச்சயம் ஏற்பட பகவானினுடைய கருத்துக்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் உண்மை. பகவான் கூறியுள்ள அனைத்து கருத்துக்களுக்கும் மதருடைய எக்ஸ்பிளனேஷன் நேரடியாக இருக்காது. அந்த அது நேரடியாக விளக்கம் தரும் வரையில் இருக்காது. ஆனால் அதை ஒட்டிய ஒரு விளக்கமாகத்தான் அமைந்திருக்கும். அதனால நம்ம மதருடைய ரைட்டிங்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு பகவானினுடைய எழுத்துக்களை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இது வந்து ஒரு அனுபவபூர்வமான உண்மை. நிறைய பேர் இந்த உண்மையை பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். இதுல மதர் வந்து எப்படி இந்த தனிமனிதன் என்கின்ற அமைப்பு வந்து தனியாக இருக்கின்றோம் என்பதே வந்து ஒரு இல்யூஷன் ஆஃப் செப்பரேட்னஸ் அப்படிங்கிறார். அது வந்து ஒரு பொய்யான ஒரு எண்ணம், நமக்கு ஒரு இல்யூஷன். அது உண்மை கிடையாது. we are not separate really. இங்கு கேள்வி கேட்கின்றார்கள். இது வந்து எப்பொழுது என்றால் 26th May 1929 the question and answers volume collected works of volume 3 அன்னையிடம் கேள்வி கேட்கின்றார்கள். அதாவது நம்முடைய சங்கல்பம் என்பது அந்த பிரபஞ்சத்தின் சங்கல்பம், அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு என்றால் தனி மனிதனுடைய முயற்சிக்கு இங்கு என்ன பங்கு? வாட் இஸ் த பிளேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இனிஷியேட்டிவ் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. இரண்டாவது ஒரு கேள்வியும் கேட்கின்றார்கள். தனி மனிதன் என்பவன் வெறும் கருவிதான் என்றால், அந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை தன்னுள் பதிக்கும் ஒரு கருவிதான் என்றால் அவனால் எதையும் உருவாக்க முடியாதா என்கின்ற ஒரு கேள்வியை அன்னையிடம் கேட்கின்றார்கள். அதற்கு அன்னை விளக்கம் தருகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், இது அந்த மனிதன் எந்த உணர்வு நிலையின் எந்த தளத்தில் இருந்து பார்க்கின்றான் என்பதை பொறுத்தது என்று அன்னை கூறுகின்றார்கள். எந்த தளத்தில் இருந்து அவன் பேசுகின்றான், எந்த தளத்தில் இருந்து அவன் செயல்புரிகின்றான் என்பதை பொறுத்துதான் அமைகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தளத்தில் இருந்து செயல்படுகின்றான். வெறும் பிசிக்கல் பிளேன், இல்லை இமோஷனல் பிளேன், இல்லை மென்டல் பிளேன், இல்லை அதையும் கடந்த நிலை. ஆகையால வெவ்வேறு தளங்கள், பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதிலிருந்து செயல்படுகின்றான். அந்த மனிதன் எந்த தளத்தில் இருந்து செயல்படுகின்றான் என்பதை பொறுத்துதான் இந்த கேள்விக்கு பதில் அமையும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஒரு தளத்தில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வாறு தோன்றும் என்றால், ஒரு தனி மனிதன் என்பவன் ஒரு கருவி,
அல்லது ஒன்றை பதிவு செய்யும் ஒரு அமைப்பு, ரெக்கார்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ரெக்கார்டர். அது மாத்திரமல்ல, அவனே ஒன்றை உருவாக்குபவனுமாக காணப்படுகின்றான். இது ஒரு தளத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு பார்வை. அதே சமயம் சற்று உயர்வான ஒரு தளத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, உயர்வான ஒரு விசாலமான ஒரு பார்வையில் இதை பார்க்கும் பொழுது, இந்த முதலாவதாக நாம் பார்த்தது வெறும் தோற்றம் என்பதை உணர்கின்றோம். இட் இஸ் ஒன்லி an appearance. என்ன காரணம் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் எல்லாமே எதனுடைய விளைவாக இங்கு காணப்படுகின்றன என்றால், எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சியின் விளைவாகத்தான் இங்கு அனைத்துமே ஏற்படுகின்றன. In the workings of the universe, whatever happens is the result of all that has happened before. ஏனென்றால் இந்த சட உலகில் காணப்படுவது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு முன்னால ஸ்தூல உலகில் நிறைவேற்றப்படுகின்றன எல்லா நிகழ்ச்சிகளும் அங்கு நடத்தப்படுகின்றன. அதற்கு பின்புதான் இந்த சட உலகில் அவைகள் அரங்கேற்றப்படுகின்றன. இது உண்மை. ஆகையால மனிதனுடைய செயல்பாட்டிற்கு அவன் தோற்றுவாயாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சியின் விளைவுதான் அவன் மூலமாக செயல்படுத்தப்படுகின்றது. ஆகையால இது எந்த தளத்தில் இருந்து பார்க்கின்றோம் என்பதை பொறுத்துதான் என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள். மேலும் பார்க்கலாம். நம்ம அடுத்தது போலாம். நம்ம அடுத்த பாராகிராஃப். எஸ் மேடம், பேச விரும்புறீங்களா? இப்ப சொன்னதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் போனசுந்தரி மேடம், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, சொல்லுங்க பண்ணு. அதனுடைய தமிழ் ஆக்கம் இருக்கு, அதை படிக்கலாம்னு கேக்குறேன். அதை படிங்க, தாராளம் படிங்க. அது இன்னும் நல்லா இருக்குமே. தமிழ் மொழியாக்கம் தான் படிக்கலாம். நீங்க படிங்க ப்ளீஸ். படிங்க. உங்க வாய்ஸ் என்ன பிரேக் ஆகுது. நமது சங்கல்பம் பிரபஞ்ச சங்கல்பத்தின் ஒரு வெளிப்பாடுதான் அல்லது எதிரொலிதான் என்றால், ஒரு தனி மனிதன் சுய முயற்சிக்கு இடம் ஏது? தனி மனிதன் என்பவன் பிரபஞ்ச இயக்கங்களை பதிவு செய்யும் ஒரு கருவிதானா? எதையாவது தொடக்கவோ படைக்கவோ அவனுக்கு ஆற்றல் கிடையாதா? அன்னை, நீ எந்த உணர்வு தளத்திலிருந்து நோக்குகிறாய் அல்லது பேசுகிறாய், உன் ஜீவனின் எந்த பாகத்திலிருந்து செயல் புரிகிறாய் என்பதையே எல்லாம் பொறுத்ததாகும். ஒரு உணர்வு தளத்திலிருந்து பார்க்கும்போது தனி மனிதன் ஒரு கருவி மட்டுமல்ல, பதிவாளன் மட்டுமல்ல, படைப்பவனும் ஆவான் என்பதாக உனக்கு தோன்றும். ஆனால் அதைவிட உயர்ந்த பரந்த நோக்குடைய இன்னொரு தளத்திலிருந்து பார்த்தால் இது வெறும் தோற்றம்தான் என்பதை காண்பாய். இயக்கத்தில் இப்போது நடப்பதெல்லாம் முன்பு நடந்தவற்றின் விளைவேயாகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் சில கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். ஏன்னா சில விஷயம்லாம் கொஞ்சம் சில எடிஷன்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்த பேராகிராஃப் படிங்க. ஃபுல் பேராகிராஃப் கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா சில இதெல்லாம் கொஞ்சம் எது தேவையோ அது மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் இங்கே. இதில் அடுத்தது போங்க. சுந்தரேசன் சார் படிங்க. How do you propose to separate one being from the integral play of manifestation, or one moment from the whole mass of moments? Where are you going to put the origin of a thing or its beginning? The whole play is a rigidly connected chain. One link merges
imperceptibly into another. Nothing can be taken out of the chain and explained by itself as if it were its own source and beginning. தேங்க்யூ தேங்க்யூ. இதோடைய தமிழாக்கம் இருந்ததுன்னா படிங்க மேடம். படைப்பின் இந்த பூரண லீலையிலிருந்து ஒரு தனி உயிரின் இயக்கம் என்று எதை எவ்வாறு பிரிக்கப் போகிறாய்? இயக்கங்களின் தொகுப்பிலிருந்து ஒரு தனி இயக்கத்தை எப்படி பிரிப்பாய்? ஒன்றின் தொடக்கம் அல்லது மூலம் எங்கே என்று எப்படி தீர்மானிப்பாய்? இந்த லீலை முழுவதும் ஒன்றோடொன்று இறுக பின்னப்பட்டுள்ள, ஒன்றோடொன்று இணைந்து போகின்ற ஒரு சங்கிலி தொடராகும். இந்த தொடரில் இருந்து எதையாவது தனியே எடுத்து அது தானாக தொடங்கி முடிவது போல கருதி அதை விளக்க முடியாது. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் படிங்க. And what do you mean when you say that the individual creates or originates a moment? Does he do it all out of himself or out of nothing, as it were? If a being were able to create in that way a thought or feeling or action or anything else, he would be the creator of the world. It is only if the individual goes back in his consciousness into the greater consciousness, which is the origin of things, that he can be an originator. He can initiate a moment only by identifying himself with the conscious power, which is the ultimate source of all movements. தேங்க்யூ தேங்க்யூ. இதனுடைய தமிழாக்கம் படிங்க மேடம். எஸ் மேடம். ஒரு இயக்கத்தை தொடங்குகிறான் அல்லது படைக்கிறான் என்று நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிறாய்? அவன் அதை வெறுத்திலிருந்து முழுவதுமாக உள்ளிருந்தே செய்கிறானா? இப்படி எவராவது ஒரு எண்ணத்தையோ உணர்ச்சியையோ செயலையோ வேறு எதையாவதையோ படைக்க முடியும் என்றால் அவர்தான் இந்த உலகத்தையே படைத்தவராக இருப்பார். தனிமனிதன் தனது உணர்வுக்கு இருப்பதும் எல்லாவற்றுக்கும் ஆகிய பேர் உணர்வினுள் நுழைந்தால்தான் அவன் படைப்பவனாய் ஆக முடியும். எல்லா இயக்கங்களுக்கும் ஆதி மூலமாகிய சித் சக்தியுடன் ஒன்றிப்பை உணர்ந்தால்தான் அவனால் சுயமாக ஒரு இயக்கத்தை தொடங்க முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இதுல முக்கியமான நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தனி மனிதன் என்பவன் எவ்வளவு அறியாமையில் கூறுகின்றான். இதை நான் தான் செய்தேன், இதை நான் சாதித்தேன், எல்லாமே அந்த நான் என்கின்றது எவ்வளவு ஒரு அறியாமையில் பேசப்படும் ஒரு வார்த்தை என்பதை நாம் இதனால் அறிந்து கொள்கின்றோம். உண்மையிலே தனி மனிதன் என்பவனால் அதுக்காக ஆஸ்பிரேஷன் வேண்டும், ஆர்வம் வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் ஒரு செயல் நிறைவேறும் பொழுது அதற்கு பின்னால் எவ்வளவோ சக்திகளினுடைய விளைவாகத்தான் இறுதியாக நம்ம விளைவை காண்கின்றோம். ஒரு தனி மனிதனுடைய செயல்பாட்டின் மூலம் அவனே இதுக்கு காரணமாக இருக்க முடியாது. இதுதான் உண்மை என்பதை நாம் அறிகின்றோம். ஆனால் அறியாமையில் நாம் எவ்வாறு கூறுகின்றோம், இதை நான் செய்தேன் என்று நாம் நம்மை பற்றி உயர்வாக எண்ணிக்கொள்கின்றோம். ஆனால் அது தவறு என்பது மிகவும் தெளிவாக இந்த அன்னையினுடைய கூற்றின் மூலமாக நாம் அறிகின்றோம். தேங்க்யூ. அடுத்தது படிங்க. There are many planes of consciousness, and the determinism of one plane is not the same as determinism of another. The sense of separation is spread everywhere, but it is an illusion. It is one of those false moods of which we must be cured if we want to enter
into the truth consciousness. The mind cuts the world into small bits. It says, here this stops, there that begins. And by this fragmentation, it succeeds in distorting the universal movement. There is one great flow of a single, all-embracing, all-containing consciousness which manifests in an ever unrolling universe. This is the truth that stands behind everything here. But there is too this illusion which masks the truth from you. The illusion of these many movements which imagine that they are separate from one another, that they stand by themselves, in themselves, and for themselves, and that each is a thing in itself apart from the rest of the universe. They have the impression that their action and reaction upon one another is something external, as if they were like different birds standing in each other's presence, but with no point of contact except some external relations at a distance. Each sees himself as if he were a separate personality existing in its own right. This error of separative sense has been allowed as part of the universal plane because it was necessary that the one consciousness should objectify itself and fix its forms. But because it has been allowed in the past, it does not follow that the illusion of separateness must always continue. தேங்க்யூ சார், தேங்க்யூ. Thank இது you. விளக்கம் எக்ஸ்பிளைன் தமிழ் இது படிங்க மேடம். அதில் கொஞ்சம் நான் ஒமிட் பண்ணியிருப்பேன். அதுதான் நான் வந்து அது டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன். அதுலேருந்து இந்த சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அதுலேருந்து படித்தா போதும். அதற்கான ஒரு விளக்கம், தமிழ் விளக்கம் இருந்ததுன்னா படிங்க. அது நிறைய சொல்லிடுங்க ப்ளீஸ். சார் சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். தனியா அப்படி வந்து தனியா எடுக்க முடியல எனக்கு. ஓஹோ, சரி 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 சரி. நான் அதுல ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் ஒமிட் பண்ணேன். நான் ஒமிட் பண்ணி டாட் போட்டிருக்கேன் அதில். அதனால தான் வாட் எவர் ஐ ஒமிட்டட் ஐ புட் த டாட். ஓகே ஓகே. இதில் இந்த உண்மை நம்ம மேற்கொண்டு பார்த்தது உண்மை என்ன அப்படின்னா, நம்ம தனி மனிதனால எதுவுமே உருவாக்க முடியாது. அவன் வந்து ஒரு காரியம் நடைபெறுகின்றது என்றால் அதற்கு அவன் ஒரு தனிப்பட்ட காரணமாக இருக்க முடியாது, அதற்கு அவன் தோற்றுவாயாக இருக்க முடியாது. அந்த கருத்தை நாம் பார்த்தோம். இருந்தாலும் தனி மனிதன் என்ன நினைக்கின்றான்? அவன் ஒரு தனியான பிரஜை என்பது அவ்வாறாகத்தான் உணர்கின்றான். ஆனால் இங்கே அன்னை கூறுவது என்னவென்றால், அது வந்து ஒரு பொய்யான எண்ணம் என்று கூறுகின்றார்கள், ஒரு மாய எண்ணம், இல்யூஷன் என்று அன்னை கூறுகின்றார்கள். உண்மையிலேயே நமக்கு வந்து இந்த உண்மையான உணர்வு நிலையை அடைய வேண்டும் என்றால் இத்தகைய ஒரு பொய்யான மனம் சார்ந்த அமைப்புகளையோ அத்தகைய ஒரு தோற்றத்தையோ நாம் நம்மிலிருந்து விலக்க வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். மனித மனம் என்ன செய்கின்றது என்பதை பற்றி மேலும் அன்னை விளக்குகின்றார்கள். நம்ம ஏற்கனவே இந்த கருத்துக்களை பகவானினுடைய எழுத்துக்களிலும் பார்த்திருக்கின்றோம். மனித மனம் என்ன செய்கின்றது? அனைத்தையுமே பகுதி பகுதியாக பிரிக்கின்றது. பிரித்து என்ன செய்கின்றது? ஒரு இடத்தில் நின்று விடுகின்றது. அப்புறம் மற்றொரு பகுதியில் இருந்து அதுதான் ஆரம்பம் என்பது போல் அதிலிருந்து தொடர்கின்றது. இதைத்தான் அன்னை எவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால்,
துண்டிப்பது, பிராக்மெண்டேஷன், அனைத்தையுமே கூறு போடுவது, பிராக்மெண்டேஷன். இதனால் நாம் என்ன செய்கின்றோம்? பகுதி பகுதியாக பிரித்து பார்ப்பதனால் என்ன செய்கின்றோம்? பிரபஞ்சம் தழுவிய ஒரு இயக்கம், அதை நாம் உருமாற்றம் செய்கின்றோம். We distort the universal movement. ஏனென்றால் அந்த பிரபஞ்சம் தழுவிய அமைப்பு என்பது சீம்லெஸ்ஸாக, எந்த விதமான ஒரு இடைவெளியும் இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக நிகழ்வது. அதை நாம் என்ன செய்கின்றோம்? பகுதி பகுதியாக எடுத்துக்கொண்டு அந்த பகுதிதான் ஆரம்பமாகவும் முடிவாகவும் எண்ணுகின்றோம். அவ்வாறு செய்யும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? அந்த பிரபஞ்சம் தழுவிய ஒரு முழுமையான இயக்கத்தை நாம் உருமாற்றம் செய்கின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். We distort the universal movement. பிரபஞ்சம் தழுவிய இயக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், அது ஒரே ஒரு கிரேட் ஃப்ளோ, ஒரு பொழிவாக இருக்கின்றது. எல்லாமே ஒரே ஒரு சக்தியின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அனைத்தையும் தழுவி இருக்கின்றது. அது அந்த உணர்வு நிலை அனைத்தையும் தழுவிய உணர்வு நிலையாக இருக்கின்றது. அந்த அத்தகைய ஒரு வெளிப்பாடு மெல்ல 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 இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதுதான் அனைத்து நிகழ்வுகளுக்கும் பின்னால் இருக்கின்றது. ஆனால் நம் ஒவ்வொரு இயக்கமும் தனியாக நடைபெறுகின்றது என்கின்ற ஒரு தவறான எண்ணத்தில், ஒரு மாய எண்ணத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு இயக்கமும் தனியாக இருக்கின்றது, ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிந்து இருக்கின்றது என்று நாம் எண்ணுகின்றோம். ஒவ்வொன்றுமே அதுதான் ஆரம்பமும் முடிவும் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் எது உண்மை என்றால், இதெல்லாம் தனியான விஷயங்கள் கிடையாது. ஒன்றொன்றும் தனித்தனியான அமைப்புகள் என்று நாம் எண்ணக்கூடாது. இந்த ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு தன்னை பார்க்கின்றான் என்றால், ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட அமைப்பு, தானாகவே தோற்றுவிக்கப்பட்டு தன்னால் இருக்கக்கூடிய ஒரு தனியான அமைப்பு என்று எண்ணுகின்றான். இது பகவான், இந்த அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இது ஒரு பிழை. நம்மளுடைய தனியாக இருக்கின்றோம் என்று நினைப்பது ஒரு பிழை. இது ஒரு தேவைக்காக அனுமதிக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தில் ஒரு தேவைக்காக இந்த பிழை அனுமதிக்கப்பட்டது என்று பகவான் அன்று அன்னை கூறுகின்றார்கள். எதற்காக இதனுடைய தேவை அவசியம் என்றால், ஏனென்றால் அந்த கான்சியஸ்னஸ் சிற்சக்தி என்பது ஒரு ஒட்டுமொத்த அளவில் செயல்படுவது. அது என்ன செய்கின்றது? தன்னை ஒரு வடிவத்தின் மூலம் தன்னை குவித்துக் கொள்கின்றது. ஒரு வடிவத்தின் மூலம் தன்னை திடமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தனியான அமைப்பு. அது பிழையாக இருந்தால் கூட அது ஒரு அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் ஒரு காரணத்திற்காக அனுமதிக்கப்பட்டது. வடிவங்களின் மூலமாக ஒரு திட நிலையில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அது ஒரு காரணத்திற்காக அனுமதிக்கப்பட்டது. இந்த ஒரு காரணத்திற்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு தனியான அமைப்பு எப்பொழுதுமே தனியாக அமைப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று அன்னை கோருகின்றார்கள். இந்த illusion of separateness எப்பொழுதுமே தொடர வேண்டும் என்கின்ற நிலை இல்லை என்று அன்னை கோருகின்றார்கள். அடுத்தது போலாம் நம்ம. In the universal play, there are some, the majority, who are ignorant instruments.
They are actors who are moved about like puppets, knowing nothing. There are others who are conscious, and these act their part, knowing that it is a play. And there are some who have the full knowledge of the universal movement and are identified with it and with the one divine consciousness, and yet consent to act as though they were something separate, a division of the whole. There are many intermediary stages between that ignorance and this full knowledge, many ways of participating in the play. There is a state of ignorance in which you do a thing and believe that it was you who decided it. There is a state of lesser ignorance in which you do it knowing that you are made to do it, but you do not know how or why. And there is, too, a state of consciousness in which you are fully aware. For you know what it is that acts through you. You know that you are an instrument. You know how and why your act is done, its process, and its purpose. The state of ignorance in which you believe that you are the doer of your acts persists so long as it is necessary for your development. But as soon as you are capable of passing into a higher condition, you begin to see that you are an instrument of the one consciousness. You take a step upward and you rise to a higher conscious level. Thank you, sir. தேங்க்யூ. இங்க மதர் வந்து இந்த இல்லூஷன் ஆஃப் செப்பரேட்னஸ் இதிலே 3 விதமான நிலைகளை குறிப்பிடுகின்றார்கள். மேடம் சொல்ல விரும்புறீங்களா? அதாவது தமிழாக்கமும் இருக்கு, படிக்கலாமான்னு கேக்குறேன் உங்ககிட்ட. தமிழாக்கம் வந்து படிச்சிருங்க. அது நல்லா இருக்கும், அது படிங்க. நிலையம், அறிவு நிலையம் தனியா ஒரு டாபிக் எடுப்பாங்க. அது பிரபஞ்ச லீலையில் பெரும்பாலானவர்கள் அறியாமையில் இயங்கும் கருவிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் ஏதும் அறியாத கைப்பாவைகளை அங்கும் இங்கும் நடத்தப்படுகிறார்கள். வேறு சிலர் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இது ஒரு நாடகம்தான் என்பதை புரிந்து கொண்டு பாகத்தை நடிக்கிறார்கள். இன்னும் சில பிரபஞ்ச இயக்கத்தின் முழு ஞானத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அதனுடனும் ஒரே இறை உணர்வுடனும் ஒன்றித்திருக்கிறார்கள். இருப்பினும் நாம் முழுமையின் ஒரு கூறு என்பதே போல் அல்லது முழுமையிலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதே போல் நடிக்க செயல்பட சம்மதிக்கிறார்கள். அந்த அறியாமைக்கும் அந்த முழு ஞானத்திற்கும் இடையே பல இடைநிலைகள் உள்ளன. இந்நாடகத்தில் பங்கேற்பதில் பற்பல விதங்கள் உண்டு. அறியாமையின் ஒரு நிலை உண்டு. அதில் நீ செயலை செய்கிறாய், நீதான் அதை தீர்மானித்தாய் என்று நம்புகிறாய். அவ்வளவு அறியாமையால் இன்னொரு நிலையில் நீ செய்யும் செயலை செய்ய வைக்கப்படுகிறாய் என்பதை தெரிந்து கொண்டே செய்கிறாய். ஆனால் ஏன், எப்படி என்பது உனக்கு தெரிவதில்லை. முழு உணர்வோடு செயல்படக்கூடிய உணர்வு நிலையும் உண்டு. அதில் நீ ஒரு கருவிதான் என்பது உனக்கு தெரியும். உன் வாயிலாக செயலாற்றுவது எது, உன் செயலின் அது நிறைவேறும், அது ஏன் எப்படி செய்யப்பட்டது எல்லாமே தெரியும். நீயே உன் செயலின் கர்த்தா என்று நீ நம்புகின்ற அறியாமை உன் வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் தேவைப்படுகிறது. அது அப்படி தேவைப்படும் காலம் வரை அந்த அறியாமை தொடர்கிறது. ஆனால் அதுக்கு மேற்பட்ட நிலையினுள் நுழைய நீ தயாரான உடனேயே நீ ஒரே உணர்வின் கருவிதான் என்பதை காண்கிறாய். அப்போது
மேலே ஒரு அடி எடுத்து வைக்கிறாய். இப்போதை விட உயர்ந்த உணர்வு நிலைக்கு ஏற்கிறாய். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். இந்த பகவான் 3 விதமான நிலைகளை குறிப்பிடுகின்றார். ஒன்று டோட்டல் இக்னோரன்ஸ்ல செயல்படுவது. ஒரு கம்ப்ளீட்டா வந்து டோட்டல் இக்னோரன்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அதில் தான் இருக்கிறாங்க. நாம் தான் செயல்படுகின்றோம் என்கின்ற நிலையில் இருப்பது, முழுமையான ஒரு அறியாமையில் இருப்பது. உணர்வு நிலையில், இதெல்லாமே உணர்வு நிலையில் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை பொறுத்துதான் இந்த அறியாமையும் ஏற்படுகின்றது, ஞானமும் ஏற்படுகின்றது. அடுத்தது எப்படின்னா, நாம் செயல்படுகின்றோம், வெறும் நாடகத்தில் பங்கேற்கும் நடிகர்களைப் போல நாம் பங்கேற்கின்றோம், ஆனால் இது ஒரு நாடகம் என்பதை என்ற உணர்வில் செயல்படுவது. இது இரண்டாவது நிலை, சற்று உணர்வு நிலையில் சற்று உயர்ந்த நிலை. மூன்றாவது என்ன நிலை? மூன்றாவது என்ன என்றால், இது வந்துதான் கம்ப்ளீட்டா ஃபுல் கான்சியஸ்னஸ், முழு உணர்வு நிலையுடன் செயல்படுவது. அந்த பிரபஞ்ச இயக்கத்தினுடைய முழு ஞானம் அதை பெற்றிருப்பது, அதனுடன் முழுவதுமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பது, அந்த இறை உணர்வுடன் ஒன்றுடன் ஐக்கியப்பட்டிருப்பது, இருந்தாலும் தனிப்பட்ட நிலையில் செயல்படுவது. இதற்கு உதாரணம் என்னவென்றால் நம்முடைய பகவான், மேலும் எல்லா விதமான உயர் அவதாரங்கள், இவர்கள் எல்லாமே அன்னை, இவர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த அவர்களுடைய உணர்வு நிலை வந்து அந்த இறை உணர்வுடன் எப்பொழுதுமே இரண்டர கலந்திருக்கும். இருந்தாலும் அவர்கள் இங்க தனிப்பட்ட நிலையில் செயல்படுவார்கள். ஆகையால இந்த உணர்வு நிலையில வந்து நம்ம வந்து அறியாமையில் இருப்பது வந்து ஒரு ஆரம்ப காலகட்டம், ஒரு காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நம்ம உணர்வு நிலையில் வந்து உயர்த்தி கொள்வதன் மூலம் நம்ம வந்து வெறும் கருவியாக மாத்திரமே இல்லாமல் நம்மளுடைய உணர்வு நிலை வந்து அந்த உயர் உணர்வு நிலையுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்மால வந்து நம்முடைய இயக்கத்தின் பின்னால் இருந்து இயக்கும் அந்த சக்தியுடன் நம்மை இணைத்துக் கொள்ள முடியும். அப்பொழுது எல்லாவற்றிற்கான காரண காரியமும் நமக்கு தெரியும். நம்ம அறியாமையில் செயல்பட மாட்டோம், நாம் முழு ஞானத்துடன் செயல்படும். அதனாலதான் இங்க என்ன அறிந்து கொள்கின்றோம் என்றால், ஒரு தனிப்பட்ட மனிதன் என்பவன் தனியாக இருப்பதாக நினைப்பது என்பது ஒரு இல்யூஷன். இது அறியாமை என்கின்ற உணர்வு நிலையில் இருக்கும் வரை இத்தகைய இல்யூஷன் தொடரும். உணர்வு நிலையில் நாம் படிப்படியாக உயர உயர நாம் தனிப்பட்ட நிலையில் இல்லை, அந்த இதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுடன் அதற்கு இரண்டரை கலந்து செயல்படுகின்றோம் என்கின்ற நிலையில் நாம் செயல்படுவோம். இத்துடன் நாம் முடித்துக் கொள்ளலாம். பேராகிராஃப் 16 வந்து நம்ம அடுத்த செஷன்ல நம்ம தொடரலாம். மதர் இண்டிவிஜுவல்ஸ பத்தி கொடுத்திருக்கிறது நீங்க இங்க ரொம்ப அருமையா இருக்கு சார். அது வந்து அதோட பகவான் சொன்னதோட இப்ப இதையும் பொருத்தி பார்க்கும் பொழுது காரியங்களை எப்படி நம்ம மாற்ற வேண்டும், நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிய வருகின்றது. ரொம்ப நன்றி சார் இந்த போர்ஷனை கொண்டு வந்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். நிச்சயமாக அதான் வந்து லைஃப் டிவைன் வந்து உண்மை. அந்த உண்மை வந்து நடைமுறையில் எப்படி செயல்படுத்துவது என்பதற்கான நம்ம நல்லா எப்படி நடைமுறையில நம்ம எப்படி செயல்படுத்துவது, அதன் மூலமாக நாம் எப்படி, ஏன்னா அல்டிமேட்டா இங்க எய்ம் வந்து வெறும் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த அறிவின் மூலமாக நம்மை திருவுருமாற்றம் செய்து கொள்வது, அதுதான் இங்க இலக்கு. இங்க எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா நம்மை மாற்றிக்கொள்வது, வாழ்க்கையை பற்றிய பார்வையை மாற்றிக்கொள்வது. அதுக்கு வந்து அன்னையினுடைய பகவான் மதருடைய ரைட்டிங்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். அதுக்காக தான் இது ரெண்டையும் இணைத்து நம்ம பொருத்தி படிக்கும் பொழுதுதான், ஒரு சேர படிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த பிராக்டிக்கல் கைடன்ஸ் நமக்கு கிடைக்கின்றது. அது வந்து எல்லாரும் கூறக்கூடிய ஒரு உண்மை. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
Thank you very much, sir. Thank you. Gratitude to the mother. Thank you, sir. அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். நன்றிமா.